என் ஆண்டவர் தான் உங்களுக்கு சமாதானம், அவர் தான் உங்களுக்கு சந்தோஷம், அவர் தான் உங்களுக்கு எல்லாமே. இந்த மனநிலையோடு எப்பொழுதும் கடவுளுக்குள்ள அகமகிழ்ந்து களி கூறுங்கள். நிச்சயம் இந்த வெற்றி ஆண்டுல பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்வீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். உட்கார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்றதுதான் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபமே என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணணும். ஜெபம் பண்ணா தானே விடுதலை கிடைக்கும். ஜெபம் பண்ணலைன்னா விடுதலை கிடைக்காது. உங்களுக்கு நான் போன மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு தெளிவா சொல்லி இருந்தாரு, உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய காரியங்களுக்கு ஒரே தீர்வு தேவ பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட். ஒரே தீர்வு தேவ பிரசன்னம். அது நம்மளை ஆளுகை செய்யும் என்றால் நம்மளுக்குள்ள இருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார். அதனால ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இப்போ காட்சியில் நிறைய ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் என்னன்னா, கடவுளுடைய பாதத்தில் நீங்கள் போய் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, உட்கார முடியல. அது ஏன் தெரியுமா? உங்கள் மேலே ஒருத்தர் அந்த அசுத்த ஆவி உட்கார்ந்துருக்கு. அதை அமிழ்த்துகிறதை நான் பார்க்கிறேன். முழங்கால் போட முடியாது, முழங்கால் போட முடியாது. தூக்கம் வந்துக்கிட்டே. நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தூக்கம் வரும். பைபிளை திறந்தா தூக்கம் வரும். கடவுளை பற்றி பேசினா தூக்கம் வரும். இதெல்லாம் என்னன்னா அந்த பேயினுடைய வேலை. நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க உள்ளுக்க, ஆனால் அது ஜெபிக்க முடியாது. நேரங்கள் கடந்து போயிடும். முக்கியமாக அந்த ஆண்டவர் எனக்கு காமிச்ச வந்து செல்ஃபோனில் அநேகர் அடிக்ட் ஆகியிருக்கீங்க. தயவு செய்து அந்த செல்ஃபோன்லேருந்து வெளியே வந்துருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வெளியே கொண்டுட்டு வரவே முடியாது. வந்துடலாம் தாராளமாக. நீங்கள் அந்த செல்ஃபோனை விட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா உங்களுடைய உயிர் மாதிரி மாறிடுச்சு இந்த செல்ஃபோனை. நிறைய பேத்துக்கு நான் பார்க்குறேன். அது என்னமோ நீங்கள் அந்த செல்ஃபோனில் என்ன வாழவே முடியாத கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஒரு மகள் அப்படி தான் சொன்னாங்க. என்ன பிரதர், செல்ஃபோன் இல்லாமல் எப்படி பிரதர் இந்த காலத்தில் இருக்கிறது? அதெல்லாம் இருக்க முடியாது. ஏட்டைய வாக்குவாதம். என் அன்புக்குரியவர்களே, இந்த செல்ஃபோன் உங்களுடைய ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகும். அப்படின்னா எதுக்கு இந்த செல்ஃபோனை நீ கையில் வச்சிருக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ணு இல்லாம, நல்லா தெரிஞ்சு, கண்ணு இல்லாம பரலோகத்துக்கு போகிறது மேல். நீ கண்ணோட நரகத்துக்கு போறதை விட கண்ணு இல்லாம பரலோகத்துக்கு போறது மேல். கையும் கால் இல்லாமல் பரலோகத்துக்கு போறது மேல். கையும் காலோட நீ நரகத்துக்கு போறதை விட கையும் கால் இல்லாம பரலோகம் போவது மேல். இதுதான் வேதம் சொல்லுது. ஆனா நம்ம சின்ன விஷயத்த கூட கடவுளுக்காக விட்டு கொடுக்கலைன்னா உன்னால எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உன்னால எப்படி கடவுளுடைய காரியங்களை செய்ய முடியும்? உன்னால எப்படி கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடியும்? உன்னால எப்படி உனக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவியோட போராட முடியும்? எப்படி முடியும்? யோசிப்பார். சின்ன செல்போனை கூட உன்னால சரியா ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா எப்படி இதெல்லாம் செய்ய போகிறாய்? எப்படி இதை செய்ய முடியும் உன்னால? என் அன்பு பிள்ளையை உன்னால் முடியாது. நீ கட்டப்பட்டு இருக்கிறாய். என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. தெரிஞ்சால் அதை என்ன செய்ய மாட்டீங்க, பயன்படுத்த மாட்டீங்க. பார்க்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, செல்போன் எடுக்கும்போது நல்லதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரங்களத்தில் அந்த கான்செப்டே விட்டுட்டு வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த செல்போனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. கடவுள் அதை வெறுக்கிறார். முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அது வேண்டாம், அது வேண்டாம். உன் ஆத்துமாவை தின்று கொண்டு இருக்கிறது. அதனால் வீட்டில் நல்லா தெரிஞ்சுங்க, தாயும் தகப்பனும் தம் பிள்ளைகளை அதிக நேரம் செல்ஃபோன் நோண்டுறாங்களா, என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனம் செலுத்துங்க. சும்மா ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளை என்ன பார்க்க போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்கங்கிறத அதிகப்படியாக நீங்கள் என்ன செய்யணும், நோட் பண்ணணும். என் ஆத்துமாவே
கர்த்தரையே என் ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாள் மறவாதே. ஆமென். அதனால என் அன்புக்குரியவர்களே, தேவ பிரசன்னத்தை நாடுங்க. இந்த உலகத்தில் இருக்க காரியங்களை எல்லாம் விட்டுட்டு தேவனோடு ஐக்கியமாகிற, தேவனோடு உறவாடுகிற இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கின்றன. அதுக்குள்ளாக உங்களை பயன்படுத்துங்க, உங்களை உட்படுத்துங்க. நீங்க அதுக்குண்டான காரியங்களை செய்யுங்க. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எவ்வளவு ஊழியங்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் எங்க வீட்டுக்கு பிரதர் வரமாட்டாங்களா, இதோ சகோதரி வரமாட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. போக முடியல, ஊழியம் செய்யறதுக்கு ஆள் அனுப்ப முடியல. ஆனா நீங்க ஒவ்வொருவரும் எந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்க நிலை நிற்பீர்கள் என்றால், தேவ வார்த்தையை அறிவிக்கிறவர்களா மாறுவீர்கள் என்றால், இன்னும் அநேக குடும்பங்களை இயேசுவின் பாதையில நீங்க நடத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே நம்மளுடைய உரிமை சொத்து. சொல்லுங்க, ஆண்டவரே என் சொத்து. ஆண்டவரே என் சொத்து. இந்த உலகத்துல வேற எது எனக்கு நிரந்தரம் இல்ல ஆண்டவரே. இந்த உலகத்தில் வேற எதுவும் எனக்கு நிரந்தரம் இல்லை. நீங்க தான் என் சொத்து, நீங்க தான் என் சொத்து, நீங்க தான் என் உயிர், நீங்க தான் என் உயிர் ஆண்டவரே, நீங்க தான் என் எதிர்காலம். நீங்களே என் எதிர்காலம் ஆண்டவரே. வேற இந்த உலகத்துல எதுவுமே இல்லப்பா, இல்ல, நிரந்தரம் இல்ல. வாசிங்க. அவரே என் கிண்ணம், அவரே என் கிண்ணம், எனக்குரியதை எனக்கென வைத்திருப்பவர் நீரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. உனக்கென வைத்திருக்கிறத உனக்கே கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவ ஒருவர் மட்டுமே. வேற யாரும் கிடையாது. உனக்குரியதை யாரும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. உனக்குரியதை யாரும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து புடுங்கவோ முடியாது, புடுங்கவோ முடியாது, முடியாது. அதனால கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே, கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாமே. கடவுள் ஒரு விஷயத்தை நம்மளுக்குள்ள அனுமதிக்கிறாரு என்றால், ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், ஒன்னும் அதுல இருந்து விடுதலை தராருன்னு அர்த்தம் இல்ல, அப்படின்னா கை விட்டுட்டாருன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, மகிழ்ச்சி ஊட்டும் இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, என் உரிமை பேரு எனக்கு நேர்த்தியானதாயிற்று. பாருங்க, என்னுடைய உரிமை, என்னுடைய வாழ்க்கை, எனக்குரிய காரியங்கள் எல்லாம் நேர்த்தி ஆயிற்று. ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தொய்வு ஏற்படுகிறதா, கசப்பான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதா, தேவனுக்கு விரோதமாக நீ செய்த காரியங்களை உற்று நோக்கி பார். என் ஆண்டவர் உன் வாழ்க்கையை நேர்த்தியா மாற்றுவா, பேரின்ப மகிழ்ச்சியால் உன்னை நிரப்புவா, உன்னை பரிசுத்தப்படுத்துவா, உன்னை உறுதிப்படுத்துவா, உன்னை தேற்றுவா. அவரை மீறி நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. வாசிங்க. எனக்கு ஆலோசனை கொடுத்த ஆண்டவரை நான் வாழ்த்துவேன், எனக்கு ஆலோசனை கொடுத்த ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன். இரவில் கூட என் இதயம் எனக்கு அறிவுரை கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சத்தமா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பாவத்தை செய்யும் போது கடவுள் ஏன் என்னை தடுக்கவில்லை, நான் பலவீனமானவன் என்பதை கடவுள் அறிஞ்சிருக்காரு, ஆனா நான் பாவம் செய்யும் போது என்ன செய்யல, அவர் தடுக்கல. அது நீங்க சொல்றது முட்டாள்தனமான, எப்படி சொல்றது, நம்ப முடியாத ஒரு பொய். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்றார், நீ கடவுளுடைய பிரசன்னத்துல இருப்பா என்றார், நிச்சயம் சொல்றேன், ஆவியானவர் உன்னை அதிலிருந்து பல தடவை காப்பாத்திட்டு இருப்பாரு, பல தடவை உன்னை அதுல சிக்க வைக்காம மீட்டு இருப்பாரு. அதையும் மீறிதான் என்ன செய்ற, பாவத்தை செய்து விடுகிறாய், அக்கிரமத்தை செய்து விடுகிறாய், அக்கிரமத்தை பேசி விடுகிறாய். Praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. அதனால ஆண்டவர் மேல நீங்க பழி போறதை நிறுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நான் நடத்துவேன். ஆலோசனை கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து போகாதீங்க, மறந்து போகாதீங்க. உங்க இருதயத்துல பேசிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் இருதயம் எனக்கு அறிவுரை கூறுகிறது.
கடவுள் எங்க பேசுவார், எப்படி பேசுவாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா உன் இருதயத்திலிருந்து ஆண்டவர் பேசுவார். உன் இருதயத்திலிருந்து ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். டேய், இதை செய், இதை செய்யாத. மனசாட்சின்னு கேள்விப்பட்டீங்களா? மனசாட்சினா என்ன? மனசாட்சி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய இருதயம் தான் அது. அந்த இருதயம் நல்லா தெரிஞ்சுக்க. அந்த இருதயம் முதல்ல நீ யார் என்பதை உனக்கு எண்பிக்கும். நீ அதுட்ட நீ என்ன செய்ய முடியாது, நான் நல்லவன்னு என்ன செய்ய முடியாது, ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா நீ செய்யற அக்கிரம காரியங்கள் அத்தனையுமே அது என்ன செய்யும், உனக்கு எண்பித்து கொண்டே இருக்கும், அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கும். அதனால இதை செய், இது செய்யாதன்னு முடிவு எடுக்கிறது அதுதான். அதனால என் அன்புக்குரியவர்கள், அதிலிருந்து விடுதலை பெற நீங்கள் கடவுளோடு ஒன்றிணைந்து அது சொல்லுகிற நியாயங்களை வகுத்து கடவுளுடைய வேதத்தை இணைத்து அதில் வருகிற காரியங்களை நன்மையான காரியங்களுக்குள்ளாக நீங்க நடப்பீர்கள் என்றால் நிச்சயம் நிச்சயம் உன் பாதையில யாரும் உனக்கு குறுக்க வர முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிங்க. ஆண்டவரை நான் எந்நேரமும் என் கண்முன் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை நான் எந்நேரமும் என் கண்முன் கொண்டிருக்கிறேன். அவர் என் வலப்பக்கத்தில் இருப்பதால் நான் அசைவுறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, ஆண்டவரை எந்நேரமும் நம்ம கண் முன்னாடி என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா, வைக்கணும். எந்நேரமும் அவர் என் வலப்பக்கத்தில் இருப்பதால் நான் அசையுற மாட்டேன். சில நேரங்களில் நம்மளை அசைக்க வச்சிடறாங்க. என்ன செய்றாங்க? அசைக்க வைத்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருபோது நீங்கள் அசைவுறுவதே இல்லை. Praise the Lord. ஒருபோது நீங்கள் அசைவுறுவதில்லை, ஒருபோது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. வாசிங்க. இதனால் என் இதயம் அகமகிழும், என் உள்ளம் அக்களிக்கும், என் உடலும் கவலையின்றி இளைப்பாறும். இதனால் என் இதயம் அகமகிழும், என் உள்ளம் ஆக்களிக்கும், என் உடலும் கவலையின்றி இளைப்பாறும். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையிலும் ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு பிரசன்னம், ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க கடவுளோடு சில நேரங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், கடவுளுக்குள்ள நடக்கணும். பாருங்க, சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இதனால் என் இதயம் அகமகிழும், என் உள்ளம் ஆக்களிக்கும், என் உடலும் கவலையின்றி இளைப்பாறும். என் அன்புக்குரியவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எவ்வளவா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், என் ஆண்டவர் என்னை தேற்றுவார், என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என் ஆண்டவர் சொல்லுகிற பாதையை நான் செல்வேன் என்றால் நான் நிம்மதியாக இளைப்பாறுவேன். ஆமென். அந்த நிம்மதியான இளைப்பாறுதல் உனக்கு வேணும்னா நீ யார்கிட்ட இருக்கணும்? ஆண்டவரோடு கூட இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? ஆண்டவரோடு கூட இருக்கணும். யாரோட தொடர்புடையவரா இருக்கணும்? ஆண்டவரோடு தொடர்புடையவராக இருக்கணும். இதுல நீங்க கேர்ஃபுல்லா வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் தெளிவா செஞ்சீங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, உன் இதயம் ஆக்களிக்கும், உன் உள்ளம் அகமகிழும். ஆமென். நல்லதொரு தூக்கத்தை, நல்லதொரு இளைப்பாற்றிய, நல்லதொரு முடிவை ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு தருவார். வாசிங்க 10. இதனால் என் இதயம் அகமகிழும், என் உள்ளம் அக்களிப்பும், என் உடலும் கவலையின்றி இளைப்பாறும். ஏனெனில் என் ஆன்மாவை பாதாளத்தில் விடமாட்டீர். பாருங்க, ஏனெனில் என் ஆன்மாவை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர், உம் புனிதர் அழிவு காண விடமாட்டீர். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய ஊழியர்கள் அழிவு காண விட மாட்டீர். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. Praise the Lord. உன்னுடைய ஊழியர்களை என்ன செய்ய விட மாட்டாராம்? அழிவை காண விட மாட்டார். உம்முடைய ஊழியர்களை என்ன செய்ய மாட்டாராம்? அழிவுக்கு உள்ளாக்க மாட்டார். கடவுளுடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாராம்? அழிவை காண விட மாட்டார். உனக்கு அழிவை காண விடவே மாட்டார். ஆமென். உன்னை அழிவு காண விட மாட்டார். ஆமென். உன் ஆன்மாவை பாதாளத்தில் விட்டு விட மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. வாசிங்க. வாழ்வுக்கு செல்லும் வழியை நீர் எனக்கு காண்பிப்பீர். உம் திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சியையும் உம் வலக்கையில் இடைவிடா இன்பத்தையும் நீர் காட்டுவீர். இது கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல கேளுங்க. கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது கண்டிப்பா நடக்கும். ஆமென். நான் நிறைய பேத்த பார்த்திருக்கிறேன். பல வருடங்கள் நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கிறோம். நிறைய மனிதர்களை மனுஷிகளை பார்த்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. ஒரு நன்மையும் குறைபடாது. உண்மையாக சொல்றேன். அவர்கள் இன்புறுவார்கள். அவருடைய அப்பமும் அவருடைய ரசமும் அவர் வீட்டில் இருக்கிற எண்ணெயும் எப்போது குறைபடுவதே இல்லை. குறைபடுவதே இல்லை. குறைபடுவதே இல்லை. இடைவிடா இன்பத்தை நீர் இங்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். இடைவிடா இன்பத்தை காட்டுவி. இடைவிடா இன்பத்தை அவர்களுக்கு காட்டுவீர். ஆமென். இடைவிடா இன்பத்தை அவர்களுக்கு தருவீர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 அதுல முக்கியமா ஒரு வசனம் சொல்லப்பட்டது. உம் திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி. நிறை மகிழ்ச்சிய அவர் கொடுப்பாரா? யார் திருமுன்னாடி? ஆண்டவர் திருமுன். பாருங்க, நிறை மகிழ்ச்சி இல்ல, நிறை மகிழ்ச்சி ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு கொடுப்பார். அந்த நிறை மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய காரியங்கள்ல அவரை எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நீங்கள் வைக்கணும். ஆமென். வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பாருங்க, ரோமியர் 9ஆம் அதிகாரம் 14 33 முடிய. இப்படி இருக்க நாம் என்ன சொல்வது? கடவுளிடம் அநீதி உண்டோ? ஒரு காலும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ காரியங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்பம், துன்பம், வேதனை, கஷ்டம், தினந்தோறும் படுக்கிறோம், ஏந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம். அதுல ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருக்க அப்படின்னா நான் உனக்கு நிறைவான காரியங்களை தருவேன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில துன்பம் ஏன் வருது? உன் வாழ்க்கையில சமாதானம் மட்டுமே இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில ஏன் சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது? உன் வாழ்க்கையில யார் உன்னை எதிர்ப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறேன். ஏன் உன்னை எதிர்க்கிறார்கள்? ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவது? கடவுளிடம் அநீதி உண்டோ? இல்லை. கடவுளோட அநீதி உண்டோ? இல்ல. கடவுள் உனக்கு அநீதி செஞ்சுட்டாரா? அப்ப இல்ல. கடவுள் உனக்கு கெடுக்கணும்னு நினைச்சிட்டாரா? கெடுக்க மாட்டாரு. நீ நாசமா போகணும்னு நினைச்சிட்டாரா? ஒரு நாளும் நினைக்க. நீ வேதனைப்படணும்னு நினைச்சிட்டாரா? அப்படி ஒரு நாளும் நினைத்ததில்லை. பாருங்க, பெற்ற தாய் பால் குடிக்கும் தன் பிள்ளைய கைவிட்டாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? நிறைய பார்க்கிறேன் இந்த விஷயத்த. இந்த முக்கியமா இந்த தாய் தன் பிள்ளைகளை எப்படி கைவிடுவா? தாய் தன் பிள்ளைகளை எப்படி கைவிடுவா? ஆனா என் கண்ணால பார்த்திருக்கிறேன் கைவிட்டத. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பாத்ரூம்ல நிறைமாத கர்ப்பிணி உள்ள போறாங்க. அவங்களுக்கு அங்கேயே குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைய அந்த டாய்லெட்ல விட்டுட்டு அந்த தாயானவள் ஓடிவிட்டாள். அந்த குழந்தைய ரெக்கவர் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜிஹெச்ல இருந்து ஆள் அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு தாயினுடைய உள்ளம் அந்த மனுஷிக்கு எப்படிப்பட்ட நிலை இருந்துச்சோ, எப்படிப்பட்ட மனநிலை இருந்துச்சோ, எதற்காக அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தாய் தன் பிள்ளையை என்ன செஞ்சிட்டா? கைவிட்டுட்டா. அந்த சூழ்நிலை என் கண்ணால பார்த்தேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட நடக்கும், ஆனா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆமென். ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் சொன்னதை செய்யும் அளவோ
நான் சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கை நெகிழ்வதும் இல்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிங்க. ஏனெனில் அவரே மோசேயிடம் எவனுக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவனுக்கு இரக்கம் காட்டுவேன், எவனுக்கு கருணை புரிய விரும்புகிறேனோ அவனுக்கு கருணை புரிவேன் என்கிறார். ஆகவே விரும்புகிறவனாலும் அல்ல, உழைக்கிறவனாலும் அன்று, இரக்கம் வைக்கும் கடவுளாலேயே எதுவும் ஆகும். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மால் எதுவும் ஆகும், உம்மால் எதையும் செய்ய முடியும். Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் மீது நான் இரக்கமா இருக்கிறேனோ அவங்க மேல என்ன செய்வாராம்? இரக்கமா இருப்பாராம். எவன் மேல் கிருபையா இருக்க விரும்புகிறேனோ அவன் மேல் என்ன செய்வாரா? கிருபையா இருக்கிறார். எவன் மீது கோபமா இருக்கிறேனோ அவன் மேல் கோபமா இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்லி இருக்கிறார், அந்த குளோரியா மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தேவ இரக்கமும் தேவ கிருபையும் அசைவுறுவதே இல்லை. ஆமென். எப்போது அவர்கள் மீது இருக்கும், அவர்கள் வீட்டின் மீது இருக்கும், அவர்கள் மீதும் அவர்கள் பிள்ளைகள் மீது அவர் குடும்பத்தின் மீது இருக்கும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதனால ஆண்டவர் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இரக்கம் வைக்கும் கடவுளாலே எதுவும் ஆகும். வாசிங்க. ஆகவே தாம் விரும்புவது போல் ஒருவன் மேல் இரக்கம் வைக்கிறார், இன்னொருவனை அடங்கா மனத்தினன் ஆக்குகிறார். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்தது 17 வாசிங்க. ஏனெனில் பார்வோனுக்கு மறைநூல் கூறுவது, உன் வழியாய் என் வல்லமையை காட்டவும் என் பெயர் மண்ணுலகெங்கும் விளங்குவுமே நான் உன்னை தோற்றுவித்தேன். Praise the Lord. Praise the Lord. பார்வோனை யார் தோற்றுவித்தா? ஆண்டவர் தான் தோற்றுவிச்சாரு. யார் அவனை ஏற்படுத்தினா? கடவுள் தான் ஏற்படுத்தினாரு. சாத்தானை யார் உருவாக்குனா? கடவுள் தான் ஏற்படுத்தினாரு. பாருங்க, அப்ப சோதனைகளை யார் உருவாக்குறா? கடவுள் தான் உருவாக்குவாரு. ஆனா நம்ம யார் மேல பழி போடுறோம்? யார் மேல பழி போடுறோம்? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க என்ன செய்யறாங்க? சரியா செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய வேலையை நம்ம என்ன செய்யறது இல்ல, சரியா செய்யறது இல்ல. இதுதான் உண்மை. பார்வோனுடைய உள்ளத்தை கடினப்படுத்துறதும், பார்வோனுடைய உள்ளத்துல கடினம் இல்லாம அவனை எப்படி சொல்ற இரக்கத்தை பாராட்டுறதும் யார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறா? எதுக்காக செய்கிறார்? தம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்த, ஆமென், தன்னுடைய அதிசயங்களை வெளிப்படுத்த, தான் யார் என்பதை காண்பிக்க. அப்படிப்பட்ட நிகழ்வு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒண்ணும் இல்ல. ஒரு பிரச்சனை இல்லைன்னா நம்ம வந்து இங்க உட்கார்ந்து இருப்போமா? நம்ம சாட்சியா எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த சாட்சி நீங்க வாயில இருந்து சொல்றதுக்கு வரணும்னா உங்களுக்கு சில விஷயங்கள் என்ன செய்யணும்? நடக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் எனக்கு நடக்குதுலாம் நீங்க கேட்க கூடாது, கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா பாவம். ஏன் ஆண்டவர் எனக்கு இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னதான் யோபு சொன்னார், ஆண்டவரே நான் உன் சந்நிதியில ஏன் எனக்கு இது அனுமதி என்று கேட்பேன். ஒரே வார்த்தை தான் சொன்னாரு யோபு. அதுக்கே டென்ஷன் ஆயிட்டாரு. யோபு. யாரை பார்த்து யாருடா கேள்வி கேட்கிறது? வாடான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. பார், இந்த நட்சத்திரங்களை பார், இந்த வானத்தை பார், இவைகளை உன்னால் என்ன என்று சொல்ல முடியுமா? நீ யாரா என்ன கேள்வி கேட்க? யாரு சொல்றா? கடவுள் யோபுவை பார்த்து சொல்றாரு. உடனே நிறைய காரியங்களை காண்பித்து விட்டு அந்த லேவியத்தான் என்கிற ஒரு மிருகத்தை கொண்டு போய் காண்பிக்கிறார். இதை அதட்டுகிறவன் எவன்? இதை அடக்குகிறவன் எவன்? இதை எப்படி நான் உருவாக்குறேங்கிறது உனக்கு தெரியுமா கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை யாரும் எது என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது, கேட்கிற உரிமையும் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் என்ன செய்யும், நடக்கும். என்னை யாரு உண்மையாக நம்பி ஓடி வந்து அடைக்கலம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு நான் சகாயம் செய்வேன்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பாருங்க. ஆகவே தாம் விரும்புவது போல் ஒருவன் மேல் இரக்கம் வைக்கிறார், இன்னொருவனை அடங்கா மனத்தினன் ஆக்குகிறார். பாருங்க, அவர் சொல்றது மாதிரிதான், அவர் நினைக்கிற மாதிரிதான். ஒருத்தன் மேல இறக்க வைக்கிறாரு, ஒருத்தர் மேல அடங்கா மனத்தினன் ஆக்குகிறார். அடங்கா மனத்தினராய் அக்கிரமத்தை செய்கிறவர்களாக, பாவத்தை செய்கிறவர்களாக மாத்தி விட்டு போயிறார். சொல்லிப்படி கேட்பாரு, சொல்லி பார்ப்பாரு. கேட்கல அப்படின்னு சொன்னா விட்டுடுவார். வாசிங்க. அப்படியானால் அவர் ஒருவன் மீது எவ்வாறு குற்றம் சாட்ட முடியும்? அவருடைய விருப்பத்தை யார் எதிர்க்க கூடும் என்று நீ கேள்வி கேட்கலாம். அற்ப மனிதா, ஆண்டவர் சொல்றாரு, அற்ப மனிதா, கடவுள் எதிர்வினா விடுக்க நீ யார்? நீ யாரு? உன்னால எப்படி கேட்க முடியும்? பாத்திரம் தன்னை உருவாக்கினவனிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என்று சொல்லுமோ? ஒரே களிமண் மொத்தையில் இருந்து மதிப்புயர்ந்த கலனையோ மதிப்பற்ற கலனையோ வனைய குயவனுக்கு அம்மண் மீது உரிமை இல்லையோ? பாருங்க, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில. நான் இதை பல முறை உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். ஆண்டவர் இன்றும் சொல்லுகிறார், இது கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையை முழுவதுமா நீங்க அவர் கரங்கள்ல கொடுத்துருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் சாதாரண ஆளு கிடையாது. கடவுளுடைய ஊழியர்கள், கடவுளுடைய பொக்கிஷம். நீங்க கடவுளுடைய காரியங்கள்ல நீங்க வெளியேற பெற்றவர்கள். அதனாலதான் அவர் உங்களுக்கு உயிரையே என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறார். நம்ம ஆனா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறத விட்டுட்டு கடவுளுக்காக வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்காக வாழ்றதுக்கு முயற்சி செய். வாசிங்க. கடவுளின் செயலும் இத்தகையதே, தமது சினத்தை காட்டவும், தமதுடைய சினம் கோபத்தை காட்டவும், தமது வல்லமையை தெரியப்படுத்தவும், தன்னுடைய வல்லமையை தெரியப்படுத்தவும் அவர் விரும்பிய போதெல்லாம் அழிவுக்கும் அவருடைய சினத்துக்கும் இலக்கான கலன்கள் மட்டில் கடவுள் மிக்க பொறுமையாய் இருந்தாராயின் யார் என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதான். சாட்டா சொல்லணும்னா அவரை கேள்வி கேட்கவே முடியாது. அவர் செய்யறதுதான் சரி. சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க செய்யறதுதான், நீர் செய்வதுதான், நீர் செய்வதுதான், சாவானாலும் நீங்க செய்யறதுதான், சாவானாலும் நீர் செய்வதுதான் சரி. நல்லது செஞ்சாலும் நீங்க தான், கெட்டது செஞ்சாலும் நீங்க தான். மொத்தம் நம்ம நல்லா இருந்தாலும் கெட்டு போனாலும் கடவுள் தான். பிரைஸ் தி லார்ட். அவருக்கே மகிமை. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தம் மந்தையை ஒருபோதும் சிதறடிக்க விரும்புவதில்லை. ஆமென். தம் ஆட்டுக்குட்டிகளுக்காக தம் உயிரையும் ஆயன் இழப்பதை போல நான் உங்களுக்கு இழந்திருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை விலக்கி விட மாட்டேன். ஆமென். உன்னை மேலாக உயர்த்தி நிறுத்துவதே என்னுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. அதன் மூலம் தம் மாட்சிமையும் இரக்கத்தையும் பெறுமாறு அவர் தயாரித்த கலன்கள் மட்டில் தமது மாட்சிமையின் வளத்தை தெரியப்படுத்த விரும்பினார். பாருங்க, அந்த கலன்கள் யூதர்களிடையிலிருந்து மட்டுமன்று புறவினத்தாரிடையிலிருந்தும் அவரால் அழைக்கப்பட்ட நம்மையே குறிக்கின்றன. பாரு, யார குறிக்குது? நம்மளை தான் குறிக்குது. யார குறிக்குது? நம்மை குறிக்கிறது. உங்களை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, வேற வெளியாட்களை சொல்லல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, முன்னே குறித்து தான் சொல்லுகிறார். வேற யார குறிச்சு பேசல இந்த இடத்துல. வாசிங்க. அவ்வாறே ஓசேயா எழுதிய நூலில் இறைவன் என் மக்கள் அல்லாதவரை என் மக்கள் என அழைப்பேன், அன்பு செய்யப்படாதவளை அன்பு செய்யப்பட்டவள் என அழைப்பேன், நீங்கள் என் மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லி இருந்த இடத்திலேயே அவர்கள் உயிருள்ள கடவுளின் மக்கள் எனப்படுவர் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தெளிவா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றாரு. அன்பு செய்யப்படாதவனை அன்பு செய்யப்பட்டவள் என்று அழைப்பே. நீ அக்கிரமம் அநியாயம் செய்த போதெல்லாம் ஆண்டவர் அதுக்காக உன்னை தண்டிக்காம உன்னை அன்பு செய்ய அரவணைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பு செய்யப்படாத, நல்லா பாருங்க, அன்பு செய்யப்படாதவளை அன்பு செய்யப்பட்டவளின் அழைப்பு. நீங்கள் என் மக்கள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லி இருந்த இடத்திலேயே அவர் உயிருள்ள கடவுளின் மக்கள் எனப்படுவர்.
என்கிறார் என் ஆண்டவர். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய மக்கள், நீ என்னுடைய மக்கள், ஆமென். நீங்க என்னுடைய பிள்ளை, என்னுடைய அன்பு செய்யப்பட்ட மகன் மகள்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க 27. இஸ்ரவேலை குறித்து ஆ, இசையாஸ் அறிக்கையிட்டது, இஸ்ராயேல் மக்களின் எண்ணிக்கை கடற்கரை மணலை போன்றிருந்தாலும் எஞ்சி இருப்பவர்களே மீட்கப்படுவர். எஞ்சி இருப்பவரே மீட்கப்படுவர். எஞ்சி இருப்பவரே. இதுதான் உங்களுக்கும் ஆண்டவர் தெளிவா சொல்லி, இறுதி விருந்தும் நிலைத்து நிற்கிறவன் தான் மீட்கப்படுவான். எப்ப வரைக்கும்? சாகுற வரைக்கும் நீ கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்தா மட்டும்தான் ஆமென். உன் வாழ்க்கையில மீட்பு, உன் பிள்ளைகளுக்கு மீட்பு, உன் எதிர்காலத்துல வரக்கூடிய சந்ததிக்கு மீட்பு. இல்லைன்னா மீட்பு கிடையாது. வாசிங்க. மேலும் மேலும் இசையாஸ் முன்னுரைத்தது போல ம், வான்படைகளின் ஆண்டவர் தமக்கு வேறாகிலும் விட்டு வைத்திராவிடில் ம். சோதோமை போல் ஆகியிருப்போம், கொமராவுக்கு ஒப்பாயிருப்போம். அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம போகாம இருந்தோம்னா, அதாவது கடவுள் ஒரு மனிதனை கடினமாக்குவதும் லெகுவாக்குவதும் அவருடைய விருப்பம் இல்லாது இருந்திருந்தால், ஆண்டவர் சொல்றாரு, சோதோமை போல் ஆகியிருப்போம், கொமராவுக்கு ஒப்பாயிருப்போம். என்ன? விபச்சார சந்ததிகளா மாறி இருப்போம், கொலகார சந்ததியா மாறி இருப்போம், கடவுள்னா யாருன்னே தெரியாத அளவிற்கு மாறி இருப்போம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பண்படுத்தி, எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி அதை உழுது அதுக்கு உரம் போட்டு அதுக்குள்ளாக சில விவசாயங்களை பார்க்கறதற்கு தானியங்களை கொட்டி அதை வளரச் செய்து அறுவடை செய்கிறானோ, அதே போல ஆண்டவர் உங்களை பயிரிட்டு இருக்கிறார், ஆண்டவர் உங்களை விதைத்து இருக்கிறார். அந்த விதை எப்படி சொல்றது, வளர்ந்து செடியாகி மரமாகி இதோ காய்க்கிற கனி கொடுக்கிற மரமாக பெரிதாக மாற்றி அதிலிருந்து கனிகளை அவர் எடுக்க விரும்புகிறார். நீங்க அதுக்குள்ள நிலை நிற்கணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாசிங்க. அப்படியானால் ம், இதன் முடிவென்ன? ம், புறவினத்தார் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக ம், முயற்சி செய்யாத போதிலும் ம், அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டார்கள். ம். அப்படி ஏற்புடையவர்கள் ஆனதோ விசுவாசத்தினாலே. பாருங்க எப்படி அவங்க கடவுளுடைய பிள்ளைகளா மாறுறாங்க. விசுவாசத்தினால. எப்படி மாறுறாங்க? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினால. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்னா, கடவுள் அழைத்த மக்கள் யாருன்னா இஸ்ரேல் மக்கள். அந்த இஸ்ரேல் மக்களை நம்மளே ஆண்டவர் என்ன செய்றாரு? இணைச்சு விடுகிறார். அதாவது நாம் புனவிருத்தார் மக்கள். இதோ நம்மளுடைய மூதாயர்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு, அசுத்த ஆவிகளை வணங்கி கொண்டு, கடவுளே இல்லாத ஒன்றை கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டனால கடவுளை உண்மையாக தொழுது கொள்றோம், கடவுளை உண்மையாக ஆராதிக்கிறோம். இவர்தான் உண்மையான மீட்பர் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க இந்த நேரத்தில் நன்றி உள்ளவர்களாக, கடன்பட்டவர்களாக, நீங்க எப்போதும் கடவுளுடைய பிரசன்னத்தையும் அவருடையக்குள்ளாக இருக்கக்கூடிய காரியங்களையும் நிலையா இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் நிச்சயம் நித்திய பேரின்பத்தை நீங்கள் அடைவீர்கள். வாசிங்க. ஆனால் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக்கும் சட்டத்தை இஸ்ராயேல் மக்கள் பின்பற்ற முயன்ற போதிலும் அதன் உட்பொருளை கண்டடையவில்லை. ஏன்? ஏனெனில் விசுவாசத்தின் மீது அன்று செயல்களின் மீது நம்பிக்கை வைத்தனர். அதாவது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 கட்டளைகள் கொடுத்திருப்பாங்க. 10 கட்டளைகளை ஷார்ப்பா கடைபிடிப்பாங்க. ஆனா நம்ம இப்ப என்ன செய்யறதுல 10 கட்டளைகளை கடைபிடிக்கிறதே கிடையாது. 10 கட்டளைகளை யாராவது முழுசா எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, தெரியாது. 10 கட்டளைன்னா என்னன்னு தெரியாது. அந்த மக்கள் எல்லாம் அப்படித்தான் அந்த கட்டளையின்படி தான் தங்களுடைய வாழ்க்கைய ஓட்டினாங்க. ஆனா அந்த கட்டளைக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ காடைகளையோ கோழியையோ பலி செலுத்தி அதை சரி செய்வாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப நீ சரி செய்யணும்னா ஜெபம் பண்ணணும், இப்ப நீ சரி பண்ணணும்னா உபவாசம் இருக்கணும், இப்ப நீ கடவுளுடைய இரக்கத்தை பாராட்டணும், இயேசுவின் ரத்தத்தை கேட்கணும். இயேசுவின் ரத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டா தான் உனக்கு மன்னிப்பு, இல்லைன்னா மன்னிப்பு இல்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிங்க.
இதோ தடுக்கி விழச் செய்யும் இதோ கல்லையும் தடுக்கி விழச் செய்யும் மூளைக்கல்லை இடரலான பாறையையும் சீயோனில் வைக்கிறேன். சீயோனில் வைக்கிறேன். அதிலே விசுவாசம் வைப்பவன் ஏமாற்றம் அடையான். இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பவன் ஏமாற்றம் அடையான் என்று எழுதியுள்ளவாறு தடுக்கி விழச் செய்யும் கல்லின் மேல் தடுக்கி விழுந்தனர். நம்ம எல்லாரும் யார் மீது தடுக்கி விழணும்? கிறிஸ்துவின் மீது தடுக்கி விழணும். Praise the Lord. 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 ஆண்டவர் ஒரே ஒரு சூழ்நிலை 33.5 ஆண்டு காலம் தனக்காக உங்களுக்காக அநேகருக்காக உலகத்துல பிறந்த அத்தனை மனுஷிக்காக உயிரை கொடுத்தாரு பாருங்க. இன்றளவும் அதற்கு ஈடா எதுவுமே கிடையாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளையும். அதனால ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எதை குறிச்சு நீங்க என்ன செய்ய வேணாம், பயப்பட வேண்டாம். எது நடந்தாலும் கடவுள் அனுமதிக்காம நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அதை நம்ம கடந்து செல்ல என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். செங்கடலை இரண்டா பிளக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். பாறையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? வானத்தை பிளந்து மன்னாவை பொழிந்து போஷிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். கடலிலிருந்து காடைகள் எழும்பி வர செய்தவர் நம்மளோடு இருக்கிறார். இதோ எதிரிகளை கண்கள் 8 முறை இருக்கும் பட்சத்திலே ஒரு சிலரை கொண்டு அவர்களை முறியடித்து விரட்டினவர் நம்மளோடு இருக்கிறார். நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நியாயமானவைகளுக்கு எதிர்த்து நில், வெற்றி நிச்சயம். அது இந்த 2025 ஜெயத்தின் ஆண்டுல ஜெயம் உனக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya.